அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கேட்ட வரத்தை தரக்கூடிய ரொம்ப ஒரு மங்களகரமான நாள்னா ஆடிப்பூரம் தாங்க. அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பூரமானது ரொம்ப விசேஷமான தன்மை கொண்டது. ஏன்னா ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை, இதோடு கூட 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நாளைக்கு வெறும் 10 நிமிஷங்கள் போதுங்க. உங்கள் பூஜை அறையில் நம்ம சொல்லுகின்ற முறையில் அம்பாளை மட்டும் வழிபட்டு பாருங்களேன். கேட்ட வரம், நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த வருஷம் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் ஆடிப்புறத்துக்குள்ளே அந்த விஷயம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் நடந்தே தீரும். அதுதான் இந்த நாளுடைய இந்த விரதத்துடைய மிக முக்கியமான சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பூரமானது நமக்கு சைவம் வைணவம் இந்த 2 கோவில்களிலுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது உண்டு. ஏன்னா மற்ற எல்லா நாட்கள்லையுமே பக்தர்கள் தான் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை போய் தேடி பார்த்து தங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், குறையெல்லாம் நமக்கு தீரணும், காரியங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி வழிபாடு பண்ணுவோம். ஆனால் நாளைய தினம் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்மனே பூமிக்கு தேடி வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் நாளில் எல்லா அம்பிகையுடைய வடிவத்திலுமே அன்னை பராசக்தியினுடைய தெய்வீக சக்தியானது குடிக்கொண்டிருக்கும். பொதுவாகவே ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, ஒரு பேச்சும் இருக்குது. ஆனால் பூமி தேவியுடைய மறு உருவமாகவும் மகாலட்சுமியுடைய அம்சமாக கருதப்படுகின்ற 12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாக விளங்கக்கூடியவர் தான் ஆண்டாள் நாச்சியார். இவர் அவதரித்தது இந்த ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம் தான். அதனால தான் நாளைக்கு ஆண்டாள் ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. எல்லா பெருமாள் கோவில்களிலும் நாளைக்கு நல்ல விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். காக்கும் கடவுளான திருமாலை ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை தான் சூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுடைய அந்த சூடிய மாலையை மட்டும் இல்லாமல் அவரையே தன்னுடைய திருவடிகளில் விரும்பி ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா நமக்கு ஆண்டாள் மீது அரங்கனுக்கு எவ்வளோ ஒரு பிரியம் இருக்கணும். ஆண்டாளுடைய அருளையும் அதன் மூலம் ரங்கநாத பெருமாளுடைய அருளையும் அம்பிகையுடைய அருளும் பெறுவதற்கான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாள் எப்படி தான் விரும்பியபடியே அரங்கனை கணவனாக அடைஞ்சாங்களோ அதே மாதிரி ஆடிப்பூரம் அன்னைக்கு மனசார பக்தியோட நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். திருமண வரன் நமக்கு யாரெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோமோ, குழந்தை வரத்துக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, நம்ம வீட்டில் வேறு ஏதாவது காரியங்கள் நடப்பதற்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன நினச்சி இந்த வருஷம் ஆடிப்புறத்தில் நீங்கள் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக அடுத்த வருடம் நமக்கு ஆடிப்புறத்துக்குள்ளே நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே அப்படியே நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த ஆடிப்புறத்துடைய சூக்ஷ்மமே. நம்ம வீட்டில் நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு 10 நிமிட வழிபாடு தான். யாருக்கெல்லாம் கல்யாண வரன் வேணுமோ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்தை நல்லபடியாக சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் கிழக்கு நோக்கி, அதாவது சுவாமி ரூம்லையும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டு ஹால்லையும் பண்ணலாம். கிழக்கு நோக்கி அந்த மனைப்பலகையில் அம்பாளுடைய படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி சிலை இருக்குன்னா சிலைய விக்கிரகத்தை வச்சுக்கலாம். அம்பாளுக்கு பிடித்த ஏதாவது வாசனையான பூக்கள் எல்லாம் மாலைகள்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அதெல்லாம் சாத்திட்டு அம்மனுக்கு நம்ம நலங்கு வைக்கணும். அம்பாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம், கொஞ்சம் அக்ஷதை, பூக்கள், அதோடு கூட மிக மிக முக்கியமான விஷயம் கண்ணாடி வளையல். இந்த கண்ணாடி வளையல் 1 டஜன் 2 டஜன் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த கண்ணாடி டஜன் வாங்கி ஒன்று நீங்கள் மாலை மாதிரி அப்படி அந்த நூலில் கட்டி நம்ம சாத்தி அந்த படத்துக்கு போடலாம். இல்லை எங்களுக்கு அப்படி கட்டத்தரலைன்னா அந்த தட்டிலே நீங்கள் வச்சுட்டு அம்பாளுடைய அந்த படத்துக்கு இல்லாட்டி விக்கிரகத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அச்சதையெல்லாம் போட்டு நம்ம எப்பயும் போல் நலங்க வைக்கணும். இந்த நலங்க வச்ச அந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு தீப ஆராதனைகள் இது எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அந்த ஹாலில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தை எடுத்து நீங்கள் மாற்றி சுவாமி ரூமில் வச்சிடணும். இதற்கு அப்புறமேட்டு
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பொண்ணுக்கு இல்லாட்டி பையனுக்கு யாருக்கு உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு ஆகணுமோ அவங்கள அந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கணும். அம்மன் உட்காந்த அதே பலகையில் ஒரு வெள்ளை நிற துணி அந்த இடத்துல நீங்கள் விரித்து வச்சுட்டு அம்மன் மடியில் நீங்கள் உட்காரதா நினச்சி நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் உட்கார வைங்க. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எப்படி அம்பாளுக்கு நம்ம நலங்கு வச்ச மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் நலங்கு வைக்கணும். இப்போ குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு பெண்களை மட்டும் இதே மாதிரி இந்த மனை மீது இந்த பலகை மீது உட்கார வச்சு நம்ம நலங்கு வைக்கணும். இப்போ வீட்டில் பெரியவங்க இல்லைம்மானா வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாராச்சும் இப்போ கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கீங்கன்னா தாராளமாக கணவன் நீங்கள் மனைவிக்கு நலங்கு வைக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ சில வீட்டில் அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க, இல்லை பசங்க எங்கேயாவது வெளியூரில் இருக்காங்க, வேறு எங்கேயாச்சும் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த பூஜை மட்டும் கூட நீங்கள் பண்ணுனா கூட போதுங்க. அம்மனுக்கு அணிவிச்ச அந்த வளையல்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டு விடணும். சுவாமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும் அப்படின்னா இனிப்பான ஒரு பாலில் போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், இல்லாட்டி கூடுதலாக பாயசம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு விருப்பம். இல்லாட்டி எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் பால் இருக்கும், உலர் திராட்சைகள் பழங்கள் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி எளிமையான முறையில் இந்த பூஜை நீங்கள் பண்ணாலே போதும். இப்போ எங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இருக்குமா, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கல்யாண வரன் எல்லாமே அமைஞ்சு தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க நாங்கள் வேறு ஏதாவது காரிய சித்திக்கு நாங்கள் இது மாதிரி பண்ணலாமான்னா தாராளமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு 10 நிமிடம் மட்டும் ஒதுக்கி இதே வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பாக அம்பாளுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியத்தை அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே நமக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்காக கூட இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பூஜைக்கான நேரம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நாளை காலை 7:22 மணிலேருந்து நமக்கு 15ஆம் தேதி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த பூஜைக்கான மிக முக்கியமான வழிபாட்டு நேரம், நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்றினா கூட இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலையில் 7:35 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த நேரம் காலையில் 9:10 மணிலேருந்து காலையில் 10:20 மணி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே இது மாதிரியான அந்த நலங்கு வைக்கிறது, இது மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறப்ப நம்ம ஏறு முகத்தில் நம்ம உச்சி பொழுதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் காலையில் வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் யாருமே தவற விடக்கூடாது. அதே மாதிரி இந்த பூஜைகள் எல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வளையல், பூஜைக்கான வளையல் வீட்டுடைய அந்த பெண் குழந்தைகள் நம்ம போட்டுக்கலாம். பாக்கி நம்ம நிறையா ஒரு 2-3 டஜன் நம்ம வாங்கி சுவாமி பாதத்தில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த வளையல்களை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் அதோட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு மங்கள பொருட்களோடு சேர்த்து கொடுத்துடலாம். இல்லை பக்கத்தில் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் எங்களுக்கு இருக்குமானா கோவில்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இந்த வளையல் நீங்கள் கொடுத்து மஞ்சள் கயிறு இப்படி மங்கள பொருட்களோடு சேர்த்து நம்ம ஒரு 2 பேருக்காச்சும் நீங்கள் நாளை தினம் தானம் கொடுத்து பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன்களும் நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி கிட்டுங்க. அதனால் இந்த சக்தி வாய்ந்த ஆடிப்புறம் நாளை யாருமே தவறவிடக்கூடாது. வெறும் 10 நிமிட வழிபாடு தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசயத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஆண்டாள் நாச்சியாரே போற்றி அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்.